அன்புமிக்க விடியலை நோக்கி யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இன்று தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளப் போகின்றவர் திருவாளர் பொன் வர்கீஸ் அவர்கள். சுங்காங்கடை பங்கை சார்ந்தவர்கள். ஒரு அச்சகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். அதோடு மருத்துவ உதவி செய்து கொண்டிருக்கிறார். பல்வேறு நிலைகள் இருக்கின்ற அந்த மக்களை, அவர்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகளை அதற்கேற்ற வகைகளில் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். அவருடைய அனுபவங்களை கேட்டு பெறுவதில் விடியல் இன்னைக்கு யூடியூப் மகிழ்ச்சி கொள்கிறார். சார் வணக்கம். சார், உங்களை பற்றியும் உங்கள் குடும்பத்தை பற்றியும் கொஞ்சம் அறிமுகம் செய்யலாம். என் பேர் பொன் வர்கீஸ். எனக்கு ஒய்ஃப் ஜெயசங்கம். எனக்கு ஒரு மகன். பி முடித்த ஒரு பையனை கல்யாணம் பண்ணி அவங்க தனியாக இருக்காங்க. என் பையன் பி முடிச்சுட்டு கோவாவில் வேலை பார்க்குறான். அவனுக்கு ஒய்ஃபு டாக்டரு. நான் சுங்காங்கடை பங்கை சார்ந்தவன். எனக்கு இந்த தொழில் ப்ரெஸ் தொழிலும் பேப்பர் ஸ்டோரும் நடத்துகிறேன். எது நடத்தினாலும் எனக்கு சின்ன பருவத்தில் உள்ள சில அனுபவங்கள். எங்கள் மாமிக்கு உடம்பு சரியில்லாமல் ட்ரிவாண்ட்ரம் மெடிக்கல் காலேஜில் இருந்தோம். அந்த நேரம் நான் படித்ததெல்லாம் கேரளா. அதில் எனக்கு மலையாளம் ஃப்ளூவெண்ட்டாக தெரியுதுனால என்னை மாமா என்ன கூட்டிகிட்டே போவாங்க. சின்ன பையனாக இருக்கிறதுலே. அப்போ அங்கே போயிருந்து டாக்டர்ஸ்கிட்ட பழகி, டாக்டர்ஸுக்கு நம்ம பேச நல்லா பிடிச்சி என்கிட்ட ரொம்ப அன்பாக இருந்தாங்க. முதல்ல ஒரு கார்டியாலஜிஸ்ட் டாக்டரை பார்த்து பழகணும். அவர் சொல்லுவார், 6வது ஒன்றுன்னா நீ வீட்டுக்கு கூட்டிகிட்டு வான்னு சொல்லுவார். அதுலேருந்து நிறைய ஹார்ட் சம்மந்தப்பட்ட பேஷண்ட்ஸை கூட்டிகிட்டு போய் அவருக்கு வீட்டுக்கு போய் அவரை பார்த்து, அது ஹார்ட் சம்பந்தம் இல்லைன்னு சொன்னால் அவர் இல்லை, இதுக்கு பைசாயே வேண்டாம், நீ போயிருன்னு சொல்லி விட்டுருவாரு. எத்தனை வருடங்களுக்கு முன்னா இந்த பணியை தொடங்கி? இது ஒரு 45 வருஷத்துக்கு முன்னாலே, ஒரு 45-50 வருஷம் இருக்கும். இந்த பணி தொடங்குறது உங்களுக்கு எந்த காரணமா இருந்துச்சு? எனக்கு மாமி ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போயிருந்த நேரம் அங்கே இருந்ததுனால அந்த டாக்டர்ஸ்கிட்ட பேசுது பழகுதுல. அப்போ எனக்கு இங்கேருந்து நிறைய பேர் கஷ்டப்படுறாங்களே, இந்த ஏழைகளாக இருக்கவங்க கஷ்டப்படுறாங்க, அதனால அவங்களுக்கெல்லாம் ஒரு இது செய்யணும்னு லேசாக ஒவ்வொரு ஆள்கிட்டையும் சொல்லி இப்படி என் மாமியை கூட்டிகிட்டு போயிருந்தேன், அங்கே இப்படி ட்ரீட்மெண்ட் நல்லா இருக்குது, நீங்கள் அங்கே வாரீங்களான்னு ஒரு ஆளை கூட்டிகிட்டு நானே வாலண்டியராக போய் கூட்டிகிட்டு போயிடுவேன். கூட்டிகிட்டு போய் அதுக்கப்புறம் வந்து ஏழையாக இருந்தால் எனக்கு எனக்கு சொந்த செலவுலே அவங்கள கூட்டிகிட்டு போய் இது ட்ரீட்மெண்ட் பண்ண கொடுப்பேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் போக போக எனக்கு மெடிக்கல் காலேஜில் உள்ள டாக்டர் பாபு, ஜெனரல் மெடிசன் காஸ் ஆஃப் டிசீஸ் அண்ட் ப்ரிவென்டிவ் மெடிசன் ப்ரொஃபஸர், அவருக்கு பழக்கம் ஏற்பட்டு அவர் என்ன சொல்லுவாருன்னா, வர்கீஸ் ஏதாவது நீ ஏதாவது பேஷண்ட்னாக்கி இப்படி வீட்டுக்கு கூட்டி கொண்டு வைகுந்தேரம் இல்லை. அப்போ ஒரு 5 மணிக்கு அப்புறம் நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவேன். வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் அவர் பார்த்துட்டு, அது ரொம்ப சீரியஸான பேஷண்ட், மெடிக்கல் காலேஜில் லெட்டர் வந்து அங்கேயே அன்னைக்கு நைட்டே இது பெட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவார். கொடுத்து அந்த பேஷண்ட் நல்லா பார்த்து பண்ணுவோம். அடுத்த நாள் அவர் போய் பார்த்து எடுத்து இம்மிடியட்டாக 2 நாள் அவர் மெடிசன் சாப்பிடக்கூடாது. மேக்ஸிமம் இங்கிலீஷ் மெடிசன் சாப்பிடுறது ஆபத்து. இங்கிலீஷ் மெடிசன் சைடு எஃபெக்ட் நிறைய உண்டு. அதனால மெடிசனை மேக்ஸிமம் குறைக்கணும்னு எந்த இதுக்கும் சரி மெடிசன் ரொம்ப கம்மி பண்ணி தருவார். அதில் எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சி கண்டினியூஸாக அவருக்கு வீட்டுக்கு போய், அப்புறம் அவருக்கு முடியலை, அவருக்கு சில எல்லா இதுவும் முடியாதோன்னு அவர் இன்னென்ன டாக்டர்கிட்ட போ, அங்கே சசிகுமார் டாக்டர் யூராலஜிஸ்ட்டு, ஒருக்கா அவர்கிட்ட போனோடனே இவர் சொல்லார், அது அக்பர்னோ டாக்டர் இருக்கார், அவர் பெஸ்ட்டு, சசிகுமார் பெஸ்ட்டு, அக்பரும் நல்ல டாக்டர் தான். அப்போ நான் எனக்கு பர்சனல் சொந்த இதுக்கு அக்பரை பார்க்க போகிறேன்.
அக்பர்கிட்ட சொன்னேன், சசிகுமாரை எனக்கு பர்சனலில் தெரியும்னு சொன்னேன். சொன்ன உடனே ஒரு யூராலஜிஸ்ட்டு தெரியும்னு சொன்ன உடனே அவர் சொல்கிறாரு, அப்போ என்ன காட்டிலும் மிடுக்கன் சசிகுமார். அப்போ நீ சசிகுமார்ன்றது போ. அப்போ அந்த நல்ல எண்ணம், அந்த டாக்டர்ஸுக்கு நல்ல எண்ணத்தை வச்சு நான் திருவனந்தத்திலே பழகிட்டேன். எந்த மெடிசன், ஒரு சின்ன தலைவலினாலும் சின்ன ஒரு காய்ச்சல் வந்தாலும் ஃபோன் பண்ணி டாக்டர்கிட்ட கேட்க, அங்கே உள்ள டாக்டர் தான் கேட்பேன். 2-3 டாக்டர்கிட்ட ஃபோன் பண்ணுங்க எனக்கு அளவு உண்டு. அவங்களையெல்லாம் ஃபோன் பண்ணி எப்பவும் கேட்டு, அவங்க பைசாக்கு ஆசைப்படாத டாக்டர்ஸ் நிறைய இருக்காங்க. பின்ன சிலவங்களுக்கு சில மன அழுத்தங்கள் இதனால இதுன்னா அதுக்கு இன்னும் டாக்டர் இருக்காங்க, கவுன்சிலிங் கொடுப்பாங்க. அவர் எப்படின்னா கேரளா ஸ்டேட்ல எல்லா ஸ்கூல்ஸுக்கும் ஏதாவது ஸ்கூல்ஸில் ஒரு முக்கியமான இதுன்னா அங்கே போயிடுவார் கவுன்சிலிங் கொடுக்க. இந்த பிள்ளைகளை கூப்பிட்டு வச்சு கவுன்சிலிங் கொடுத்து இது பண்ணுவார். அப்போ அவர்கிட்ட பழக்கம் ஏற்பட்டு அவர்கிட்டே நிறைய பேஷண்ட்டை கூட்டிகிட்டு போயிருக்கேன். அவர்கிட்ட கூட்டிகிட்டு போன பேஷண்ட்டுக்கு மன அழுத்தமான மென்டல் மாதிரி இருந்தவங்க கூட சரியாகி நல்லா இருக்காங்க. இன்னைக்கு இந்த மருத்துவத்துறை இன்னைக்கு எல்லா சூழ்நிலை எல்லாம் வியாபாரம் ஆகிட்டுலாம் இருக்கு இல்லை? நீங்கள் சொன்னீங்கல்ல, அந்த உங்களுக்கு அனுபவத்தில் உள்ள அந்த மருத்துவர்கள் அவங்க இன்னொரு டாக்டர் ரெஃபர் பண்ணாங்க, அங்கப்பா என்னோட டாக்டர் சாமர்த்தியசாலி, அதெல்லாம் காரியங்களை கவனிப்பார். இப்படிலாம் இன்னைக்கு பார்த்தோம்னு சொன்னால் எல்லாமே ஒரு அவங்களுக்கு தகுதி இல்லாமலே அவங்க தகுதியானவங்களா இருக்கிறாங்க. எல்லாமே ஒரு வியாபாரம் ஆயிற்று இந்த இன்னைக்குள்ள மருத்துவத்துறை. அப்போ அன்னைக்கு உள்ளதே இன்றைக்கு உள்ளதே நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இன்னைக்கும் ட்ரிவாண்ட்ரம் நல்லா தான் இருக்கு. வியாபாரத்துறை இல்லாமல் ட்ரிவாண்ட்ரம், ஆனால் ட்ரிவாண்ட்ரத்துலேயும் வியாபாரத்துறை டாக்டர்ஸ் இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் நான் பார்த்துற டாக்டர்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லவங்க, ரொம்ப நேர்மையானவங்க. மெடிசனை மேக்சிமம் அவாய்ட் பண்ணி நம்ம சின்ன மெடிசன், இப்போது தலைவேதனைன்னு போகிறாங்க, தலைவேதனை போயாச்சுன்னா அவங்க கொடுக்க மெடிசன் ரொம்ப சிம்பிளான ஒரு மெடிசனை கொடுத்து அது இவ்வளோ நாள் தான் சாப்பிடணும், இதுக்கு மேல் நீங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிவிடுவாங்க. பின்ன நம்ம ஊரில் உள்ளவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இங்கே உள்ள டாக்டர்ஸ் கொடுக்குற மெடிசனை எடுத்து வச்சுட்டு, இவர் தலைவேதனை எனக்கு இந்த மருந்தை தந்தார், நமக்கு நீ காலம் பூரா தலைவேதனை வந்தால் இந்த மருந்தை சாப்பிடலான்னு சாப்பிட்டு நிறைய பேர் பாதிப்பு அடையாங்க. அங்கே உள்ளவங்க சொல்லி விடுறாங்க, இது சைடு எஃபெக்ட்டு, இது ரொம்ப மோசமானது, அதில் இந்த மாத்திரை சாப்பிட விட இத்தனை நாள் தான் சாப்பிடணும், அதுக்கு மேலே உங்களுக்கு குறையில்லைன்னா இங்கே வாங்க சொல்லி விடுறாங்க. இந்த பணிகளை நீங்க எப்படி முன்னெடுத்துட்டு போறீங்க? இது ஜாதி மதம் எல்லாம் கடந்து எல்லாம் அதுக்கு எனக்கு அது ஜாதி மதம் ஒன்றும் கிடையாது. இப்போ 12 வருஷத்துக்கு முன்னால அதுக்காக ஒரு அமைப்பை தொடங்கணும், தமிழ்நாடு மெடிக்கல் வெல்ஃபேர் அசோசியேஷன். இதுல உறுப்பினர்கள் சென்னை வரை இருக்காங்க. எனக்கு இதே போல உறுப்பினர்கள் இப்படி வாலண்டரி சர்வீஸ் செய்யக்கூடியவங்க, தன்னார்வத்தில் வரவங்க உறுப்பினராக இருக்காங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் எல்லாருமே. அது மாதிரி சிவகாசியிலேருந்து ஒரு லேடி ஃபோன் பண்ணாங்க. சிவகாசியில் நம்ம ஒரு ஃப்ரெண்டு உண்டு, அவங்க சொல்லி அந்த லேடி ஃபோன் பண்ணி, எனக்கு குழந்தை 14 வயசு ஆகுது, ஆனால் மூளை வளர்ச்சி இல்லாமல் பேச முடியாமல், ரொம்ப பேச முடியாது, செயல்பட முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கிறான், அதுக்கு ட்ரீட்மெண்ட் உண்டானு. அப்போ அதுக்கு ட்ரிவாண்ட்ரத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்பீச் அண்ட் ஹியரிங். அந்த ஹாஸ்பிட்டலையும் நான் ரொம்ப பழக்கம். அது பாபு டாக்டர்னால தான் அந்த ஹாஸ்பிட்டல் எனக்கு கிடச்சிது. இங்கே கூட்டிகிட்டு போய் பாபு டாக்டரை கூட்டிகிட்டு போய் ரெஃபரன்ஸ் லெட்டர் வாங்கி அந்த இன்ஸ்டியூட்டுக்கு போகிறேன். அங்கே போய் அங்கே உள்ளவங்க இந்த முதல்ல 1 hour to 1.5 hour ஒரு இன்டர்வியூ மாதிரி எடுப்பாங்க பேரண்ட்ஸுக்கிட்ட. இந்த குழந்தை வயிற்றில் இருக்குது, எப்படி இருக்கும்போது உங்கள் ஆக்டிவிட்டீஸ் எப்படி, நீங்கள் ஏதாவது ஃபேமிலியில் பிரச்சனைகளை சாப்பிடாமல் இருந்தீங்களா, இந்த குழந்தை இப்படி பிறகு காரணமே இப்படி சாப்பிடாமல் இருந்தனால இதெல்லாம் இருக்கலாம், அதனால் நீங்கள் எப்படி இருந்தீங்களா, அப்போ இவங்க இதை சொல்லுவாங்க. அப்போ இதனால் இருக்கலாம், ஆனால் இதுக்கு ட்ரீட்மெண்ட் வேணால் எங்களால் முடிஞ்சது ஒரு இந்த பிள்ளைக்கு ஒரு 40% தான் சரி பண்ண முடியும், சில பிள்ளைக்கு 90% சரி பண்ண முடியும். அது நாங்கள் பார்த்து ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நாங்கள் சொல்லுவோம். எங்கள் ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் எடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. அங்கே கேஷ் ஒன்றும் பைசா ஒன்றும் கிடையாது. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இன்ஸ்டியூட்டு. அப்போ நேராக அங்கே போய் நிறைய பேர் ட்ரீட்மெண்ட் சரியாக இருக்காங்க.
அதில் சிவாசிலேருந்து லேடி வந்தாங்க. லேடி ஒழுங்காக ட்ரீட்மெண்ட் அவங்களுக்கு எடுக்க முடியலை. ஏன்னா சிவாசிலேருந்து ட்ரிவாண்ட்ரம் வரணுன்னா ரொம்ப கஷ்டம். அவன் காலமே 6:30 மணிக்கு வர சொன்னேன். 6:30 மணிக்குன்னா அங்கே அதில் சீனியர் அந்த ப்ரொஃபஸர்ஸ் உண்டு, அவங்கள்ட்ட அப்பாயின்மெண்ட் கிடச்சா ரொம்ப நல்லா இருக்கும். அப்போ அதுக்கு நான் அப்பாயின்மெண்ட் ஒருத்தவங்கள்ட்ட 12 மணிக்கு வாங்கி வச்சுட்டு இவங்கள வர சொன்னேன். இவங்க 12 மணிக்கு தான் இங்கே வந்து சேர்ந்தாங்க. நான் அதுவரை பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணின்னு சரி கூட்டிகிட்டு போனேன். கூட்டிகிட்டு போய் பார்த்தாச்சுன்னா அவங்க சொன்னாங்க இது 14 வயசாயிட்டு எங்கள்கிட்ட வரணும்னா பிறந்த உடனே 6 மாதத்துக்குள்ளே ஏதாவது தெரிஞ்சு வந்தாச்சுன்னா அப்படி 6 மாதம் ஆன குழந்தைகள் நம்ம டிஸ்ட்ரிக்ட்லேருந்து நிறைய பிள்ளைகளை கூட்டிகிட்டு போயிருக்கேன். ராமன்புதூர் அங்கங்கே நிறைய பிள்ளைகளை கூட்டிகிட்டு போயிருக்கேன். இப்போ ஸ்கூல்ஸுக்கு எல்லாம் போய் சொல்லுவேன். அந்த ஸ்கூல்ஸில் எல்லாம் ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டாக பிள்ளைகள் இருந்ததுன்னா அனுப்பி வைப்பாங்க. அப்படி நிறைய பிள்ளைகளை அந்த நிஷ்ஷுக்கு கூட்டிகிட்டு போயிருக்கேன். அதில் இவங்க கன்னியூ பண்ணாங்கன்னா அப்புறம் நிஷ்ஷிலேருந்து சொன்னாங்க அங்கே ஒரு ஆஸ்பத்திரி இல்லையான்னு கேட்பாங்க. அப்புறம் நம்ம வெள்ளமடம் அங்கே ஃபர்தராக அங்கே கூட்டிகிட்டு போய் அதில் பார்த்து இதை இப்படி செய்தால் போதும்னு அவங்க ஒரு லெட்டர் தருவாங்க. அகத்தியமணிக்கு கூட்டுருவேன். அங்கே இருக்க ஃபாதர் எனக்கு ரிலேஷன் தான். அப்போ அங்கே கூட்டிட்டு இல்லை இவர் பேட்ரிக் செய்யார் மரங்குடி. அப்போ ஃபாதர்கிட்ட சொன்னேன். ஃபாதர் அங்கேருந்தே ஃபோன் பண்ணி சொல்லுவேன். ஃபாதர் இப்படி ஒரு பேஷண்ட் இன்னென்ன மாதிரி செய்யணும்னு சொல்கிறாங்க. அங்கே உள்ள டாக்டர்ஸ்ட்டு அங்கே உள்ள அந்த ப்ரொஃபஸர்ஸ்லாம் கொடுப்பேன். அவங்களும் ஃபாதரும் பேசுவாங்க. சரி இங்கே வர சொல்லுங்கன்னு அப்படி ஃபர்தராக அப்புறம் திருச்சியிலேருந்து ஒரு இதே மாதிரி ஒரு குழந்தை வந்து இங்கே இருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க. ட்ரீட்மெண்ட் எடுத்து ஒரு 25% சரியாச்சு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு இருக்க முடியாது. இங்கே அகத்தியமொழியில் என்ன பண்ணாங்கன்னா சாப்பாடு ரொம்ப சிம்பிள் பைசா வாங்கி தங்கிக்கு செலவு கிடையாது. சாப்பாடும் ஒரு டோக்கன் போட்டு ஏதோ கொடுத்து செய்தாங்க ஃபாதர். அதில் ரொம்ப கம்மி பைசால அப்படிலாம் செய்தாங்க. ஆனால் இந்த பணிகளை இப்போ எப்படி முன்னெடுத்துட்டு போயிட்டு இருக்கிறீங்க? இப்போ எனக்கு 76 வயசாயிட்டு. அதில் இப்போ கொஞ்சம் ஸ்லோ பண்ணியிருக்கேன். என்னால் முடியாது. எனக்கு ஹெல்த் வந்து அங்கங்கே ட்ராவல் பண்ணலாம் முடியாது. ஏன்னா நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு 10-12 பேஷண்ட் ஏழையாளாக கிடச்சிட்டுனா எல்லாரும் சேர்த்து கூட்டிட்டு போவேன். முந்தின நாள் பாபு டாக்டருக்கு ஃபோன் பண்ணுவேன். அவர் ரிட்டையர்ட் ஆன முறை பைசா வாங்குவார். ஒரு ஆள்கிட்ட 100 அல்லது 200 ரூபா தான் மேக்சிமம் வாங்குவார். நான் சார் நாளாக வரும்போ நான் ஒரு 10-12 பேர் வரும். വളരെ பாவங்களான்னு சொல்லுவேன். இவங்கள்ட்ட சொல்லுவேன் நீங்கள் ஆளுக்கு 100 ரூபா கையில் வச்சுடுங்கன்னு சொல்லுவேன். கொடுப்பாங்க. அவர் பைசா வேண்டாம்னு சொல்லுவார். நான் மருந்து எழுதி தருவாரு. அது நிறைய பேர் பாபு டாக்டர் இப்போ நீங்க தொடர்ந்து உங்க கான்டாக்ட்ல தான் இருக்கிறீங்க. இப்போ வந்து கொஞ்ச நாள் அவர் என்னன்னா என்னதோ கஷ்டம். அவருக்கு ஸ்ட்ரோக் வந்துட்டு 1 இயருக்கு முன்னால நான் 2-3 வாட்டி போய் பார்த்தேன். இப்போ நடக்கிறாரு, எல்லாம் செய்யறாரு. வலது கை வச்சு அவருக்கு எழுத கொஞ்சம் சிரமமா இருக்கு. அதனால மெடிசன் எழுத முடியாதனால ட்ரீட்மெண்ட் நிறுத்தி வச்சிருக்காரு. வேற ஏதாவது நீங்க நேயர்களுக்கு சொல்ல விரும்புறீங்களா? காலமை எழும்பின உடனே வெந்நி ஒரு 2 கப் குடிக்கிறது. இப்போ நான் தான் செய்துட்டு இருக்கிறேன். இன்னைக்கு 76 வயசுலயே நான் ஓடிச்சாடி இது பண்ணிட்டு இருக்கிறேன்னா அது காரணம் அதுதான். 2 கப் வெந்நி. காஃபி டீ நான் யூஸ் பண்ணவே இல்லை. எப்படி பொதுவாகவே யூஸ் பண்ண மாட்டேன். அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாலே யூஸ் பண்ண மாட்டேன். ட்ரிவாண்டத்தில் டாக்டர்ஸ்கிட்ட பழையனையிலேருந்து அவங்க சில காப்பியில் இல்லை. எனக்கு சின்ன பையனாக இருக்கச்சில டைஃபாய்டு வந்து அப்போ டாக்டர் ஜெயசேட்டை கூப்பிட்டு வந்தாங்க. பொதுவாகவே இப்போ அந்த வெந்நி பயன்படுத்துறது நல்லது. அப்போ அவரு சொன்ன ஜெயசேட் டாக்டர் கேட்டார், நீ போதை யூஸ் பண்ணுவியான்னு. யூஸ் பண்ணுறது இல்லை டாக்டர் சொன்னேன். யூஸ் பண்ணுவான்னு சொன்னார். என்னப்பா நான் அப்படியே முடித்தேன். அது காஃபி டீ குடிக்கிற அதுலேயும் போதை இருக்கு தெரியுமான்னு கேட்டார். அன்னையிலேருந்து நான் காஃபி டீயை நடத்தினேன். வழக்கமாக காலையில் அப்படி வெந்நி குடிக்கிறேன். காலமாக 2 கிளாஸ் வெந்நி. டிஃபன் சாப்பிட்டு கொஞ்சம் கேப் விடணும். ஆனால் நான் எல்லாம் கேப் விடுறது இல்லை. ஏன்னா எனக்கு ப்ரெஸ் தொழில் இருக்கிறதுனால கடைக்கு டைம் போகிறதுனால அந்த கேப் விடுறது இல்லை. ஒரு 3 கிளாஸ் வெந்நி குடிப்பேன். அதுக்கப்புறம் இடையில ஒரு 1-1.5 கிளாஸ் வரை குடிப்பேன். மத்தியானம் சாப்பிட போகிறதுக்கு முன்னே 1 ounce குடிப்பேன். ஏன்னா சில நேரம் கொஞ்சம் இது வரும், கஷ்டமாக இருக்கும். அது குடிக்காமலே மேக்சிமம் இருக்கணும். அது குடிக்காமல் இருந்துட்டு சாப்பிட்ட பிறகு ஒரு 5-10 மினிட் கேப் விட்டு ஒரு 3 கிளாஸ் வெந்நி குடிப்பேன்.
அப்படி ஒரு பழக்கத்தை வச்சிருக்கிறீங்க. பழக்கம் வச்சுருவேன். சரி. அவன் மற்றபடி வீட்டில் சாப்பிட்றது மேக்சிமம் வீட்டில் சாப்பிட்றது நல்லது, வெளியே சாப்பிடாம. பரவாயில்ல என்று தன்னுடைய அனுபவங்களை தனக்கு தெரிந்த முறையில் நம்ம அந்த மருத்துவ உதவிகள் பல தன்னுடைய பணிகள் பல விதங்களிலும் எந்த விதமான மதமோ இனமோ மொழியோ வித்தியாசம் இல்லாமல் மக்களுக்கு போய் கிடைக்கணும்னு சொல்லக்கூடிய அடிப்படையில் தன்னுடைய உதவிகளை செய்துக்கிட்டு இருக்கிறாங்க. தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்ட திருவாளர் வர்கீஸ் அவர்களுக்கு நேயர்கள் சார்பில் மனமார்ந்த நன்றி.